ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் பாஸ்டர் யோபு ஞானப்பிரகாசம். என்னுடைய சொந்த ஊர் மானாமதி கிராமம். இந்த மானாமதி கிராமத்தில் பிறந்து வளர்ந்து படித்து பிறகு ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையாய் ஊழியம் செய்வதற்கென்று ஆண்டவர் அழைத்து என்னை பிரித்தெடுத்து வேதாகம கல்லூரியிலே போய் 3 வருடங்கள் படிக்கவும் பிறகு படித்து முடித்துவிட்டு இந்த பணப்பாக்கம் என்கிற கிராமத்தை ஆண்டவர் எனக்கு தரிசனத்திலே காண்பித்து பிறகு இந்த பணப்பாக்கம் பட்டணத்திலே 98வது ஆண்டிலே இங்கே ஊழியத்தை ஆரம்பித்தேன். பிறகு ஆண்டுடைய கிருபையினாலே இந்த ஊழியம் நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தது. அந்த வளர்ச்சியின் நிமித்தமாக பல எதிர்ப்புகளும் வந்தது, பல பிரச்சனைகள் வந்தது, பல இழப்புகள், பல தோல்விகள், பல நஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேற்கொண்டு வருவதற்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் தந்தார். விசேஷமாய் இந்த ஊழியம் இந்த பட்டணத்திலே இத்தனை வருடங்களாக செய்து வருவதற்கு ஆண்டவர் தந்த பெரும் பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தின் பாதையிலே நான் வந்த பாதைகளிலே பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான துன்பங்கள், வேதனைகள், பலவிதமான இழப்புகள் எல்லாம் சந்திக்க நேரிட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவது போல பட்டினி, பசி, நிர்வாணம், நாசமோசம், உயிர் சேதம், கப்பல் சேதம் என்று சொல்லி எல்லாவற்றையும் சொல்லி முடிக்கும்போது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொன்னது போல இன்றைக்கு இந்த ஊழியத்தில் எத்தனையோ பாடுகள் வந்த போதிலும், உபத்திரவங்கள் வந்த போதிலும், இழப்புகள் வந்த போதிலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இந்த பட்டணத்திலே ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். விசேஷமாய் இந்த ஊழியத்தின் நாட்களிலே பல நேரங்களிலே பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான பாடுகளை சந்தித்திருக்கிறேன். விசேஷமாய் 2019ஆம் ஆண்டிலே குடும்பமாக மதுரை பட்டணத்திற்கு கடந்து சென்று ஊழியங்களை முடித்து மீண்டும் திரும்பி வரும்போது மிகப்பெரிய கார் விபத்து ஏற்பட்டு அங்கே மரிக்கும் தருவாயிலே நாங்கள் கடந்து போனோம். ஆனாலும் ஆண்டவர் அழைத்த தெய்வம் அவர் உண்மையுள்ளவர், மரண பரியந்த நடத்த வல்லவராயிருக்கிறார் என்ற வார்த்தையின்படி அந்த இடத்திலே மிகப்பெரிய விபத்திலிருந்து ஆண்டவர் ஜீவனோடு கூட எங்கள் குடும்பத்தை, எனக்கு மனைவி 3 பிள்ளைகள் உண்டு, அவர்கள் குடும்பமாக அந்த நாளிலே காப்பாற்றப்பட்டு ஜீவனோடு கூட ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் ஒரு முறை ஊழியத்தின் நிமித்தமாய் காஞ்சிபுரம் புறப்பட்டு போய் எல்லா ஊழியங்களையும் முடித்துவிட்டு வீடு திரும்பும்போது அந்த தாமல் பகுதியில் ஒரு பைக்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு காரியத்தை சந்திக்க நேரிட்டது. விசேஷமாக அந்த இடத்துல ஒரு சைக்கிள்காரன் குறுக்குள்ள வந்தபோது அதில் தெரியாமல் இடித்து கீழே விழுந்து அந்த மனிதன் அந்த இடத்துல மரித்து போய்விட்டான். அது ஒரு பெரிய கேஸ் ஆகி கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி பலவிதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் நான் கடந்து போனேன். ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடவில்லை. அந்த நாட்களில் ஆண்டவர் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆபத்திலிருந்து என்னை பாதுகாத்து என்னை மீட்டெடுத்தார். இப்படி பல விபத்துகள், பல தோல்விகள், நஷ்டங்கள் என் வாழ்க்கையிலே கடந்து வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து என்னை மீட்டெடுத்தார். விசேஷமாக இந்த பட்டணத்தில் ஒவ்வொரு ஆண்டுகள் தோறும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு ஆண்டு விழாவை திருச்சபையாக சேர்ந்து நடத்தி வருகிறோம். அந்த ஆண்டு விழாவின் நிமித்தமாய் ஏராளமான மக்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. அதன் மூலமாய் அநேகர் தொடப்படுகிறார்கள், அநேகர் விடுதலை பெறுகிறார்கள், அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்படியாக இந்த ஊழியம் இத்தனை 27 ஆண்டுகள் நடத்தி வந்திருக்கிறார். அவர் நடத்தி வந்த பாதைகளை நான் நினைக்கும் போது என்னால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. கர்த்தர் அப்படியாய் உயர்வு தாழ்வுகளிலே ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி வந்தார். இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு அருமையாய் கொடுத்த 3 பிள்ளைகள் அவர்கள் நன்றாக படித்து இன்றைக்கு அவர்கள் 3 கல்லூரிகளிலே அவர்கள் இன்ஜினியரிங் படிப்பு படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கொடுத்த 3 பிள்ளைகளும் ஊழியத்தில் மிகவும் ஊன்றுகோலாய், ஊழியத்தில் மிகவும் உற்சாகமாய் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். என்னோடு கூட என்னுடைய மனைவியும் அவர்கள் சிறுவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து வருகிறார்கள், வாலிபர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் மாலை
டியூஷன் சென்டரும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதன் மூலமாய் 50 பிள்ளைகள் அந்த டியூஷன் சென்டரில் அவர்கள் படித்து ஆண்டவரை அறிந்து கொண்டு வருகிறார்கள். இப்படியா இந்த ஊழியம் இந்த பட்டணத்தில் 27 வருடங்கள் நாங்கள் செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பலனையும் கிருபையும் சுகத்தையும் தந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து எங்கள் ஊழியத்துக்காக எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்கள் இன்னும் கடவுளுக்காக ஊழியம் செய்ய ஆண்டவர் எங்களுக்கு விசேஷித்த கிருபையையும் அபிஷேகத்தையும் பலனையும் தந்து வழி நடத்தும்படியாக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த யூடியூப் சேனல் மூலமாக வரும் நாட்களில் வரும் காலங்களில் அநேக செய்திகளை கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் அதை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து நீங்கள் வரும் நாட்களிலே இந்த செய்திகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறோம். ஆகினால தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள், சத்தியத்திலே வளருங்கள், சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தினால் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.